பாசம் எல்லாம் உங்க வாட்ஸ்அப் குரூப்ல தான் இருக்கு. நேர்ல இல்ல, கஷ்டம்னு வந்தா வாட்ஸ்அப் குரூப்ல மட்டும் தான் இருக்கு, நேர்ல இல்லவே இல்ல பாசம். நேர்ல இங்க பாருங்க, இல்ல. தானாடாட்டிலும் தன் சதை ஆடும். அப்படிலாம் இல்ல. இத்தனை வருஷமா எங்க அம்மா எங்க கிட்ட நாங்க ஃபினான்ஷியல் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இப்ப வரைக்குமே. ஆனா எங்க அம்மா நான் அவங்களோட உழைப்ப இத்தனை வருஷமா போட்டுட்டு தான் இப்ப 2 வருஷமா தான் திருந்தி இருக்காங்க. அதுக்கான 1% கூட இப்ப வரைக்கும் கிடைக்கல. நீ எனக்கு எதுவுமே பண்ண வேண்டாம், தயவுசெய்து வாழ விட்டுருங்க, அது மட்டும் போதும். இங்க பாருங்க, கடமை செய் பலனை எதிர்பார்க்காத. யாருக்கு செஞ்ச? இந்த மாதிரி பழமொழிகள்லாம் வாழ்க்கையில சொல்றதுக்கு நல்லா இருக்கும். கடமை செய் பலனை எதிர்பார்க்காது. அதெல்லாம் ஆனா ஒண்ணுமே கிடையாது. ஆனா ஒரு சொசைட்டில என்ன வருத்தமான ஒரு விஷயம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆபீஸ் குரூப்னு வச்சிருப்பாங்க. அந்த ஆபீஸ் குரூப்ல நம்ம ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, மச்சான் அவனுக்கு உடம்பு சரியில்லடா, மச்சான் அவனுக்கு வந்து அவங்க வீட்டில் ஒரு பெரிய டெத் ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கு ஒரு குழுக்கள், நண்பர் குழுவா இருக்குது, ஆபீஸ் குரூப்ல இருக்கு, ஒரு சொசைட்டி குரூப்பா கூட இருக்கு. ஏதாவது ஒரு பெரிய நேச்சுரல் டிசாஸ்டர் வந்தா உடனே ஒரு குரூப் ஆரம்பிச்சு காசை ரைஸ் பண்றோம். ஆனா நம்ம குடும்ப உறவுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உதவுவதற்காக நாம ஒரு ஃபண்ட் ரைசிங் பண்ணிருக்கோமா? அடா நம்ம தம்பி கஷ்டப்படுறாப்புல, நம்ம அத்தை கஷ்டப்படுறாங்க, நம்ம மாமா கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வோட நாம ஏன் நம்ம 5 பேர் காசு போட்டு அவங்களுக்கு ஒரு உதவி செய்யலாம், இந்த கஷ்டத்தை தீர்க்கலாங்கிற ஒரு முயற்சியை நம்ம எடுக்கிறோமா? ஒரு கூகுள் பே அக்கௌண்ட் மாதிரி ஓப்பன் பண்ணி ரிலேஷன் எல்லாமே மாமா சித்தப்பா எல்லாருமே தம்பி எல்லாருமே சேர்ந்து 1 இயருக்கு ஓரளவுக்கு அமௌண்ட்டு ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி, அதுக்கப்புறம் எங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்ட் சொந்த ஊரில் போயிட்டு இல்லாதப்பட்டவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த நாங்கள் சேர்த்து வச்சதை வருஷம் நாங்கள் வந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் சார். அவங்களுக்கு இல்லாத கொடுப்போம். கல்யாணம் ஆகாதவங்க இருக்கிறவங்களுக்கு அதுக்கு என்ன எங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நாங்கள் எல்லாருமே வெல்ஃபேராக செஞ்சுட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, நீங்க வெளியில இருக்கிற சொந்தக்காரங்களா சேர்ந்து மற்றவங்களுக்கு கஷ்டப்படுறவங்க உதவி பண்றீங்க, சொந்தக்காரங்களுக்கு உதவி பண்றீங்களா? கண்டிப்பா செய்யறோம் சார். வெளியில செய்யும் போது அந்த நாங்க வந்து குறிப்பா அதுல வந்து எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ, ஷோக்காக பேசாதீங்க. இல்ல இல்லைங்க சார், உண்மையாதான் சார். அதை வந்து நீங்க செஞ்சிருந்தா சொல்லுங்க. செஞ்சிருக்கிறேன் சார். கூட இருக்கிற அக்கா பொண்ணு ஒண்ணு கேன்சர் மாதிரி ஒரு சின்ன அஃபெக்ட் ஆகி பெட்ல அட்மிட் ஆகி திருநெல்வேலியில இருந்தாங்க சார். அவங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாருமே போட்டு அனுப்பி விட்டாங்க. அதை நாங்க எல்லாருமே எங்க ஃபேமிலியில எல்லாருமே அதை நான் தான் வாட்ஸ்அப் அட்மிட் போட்டு அது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி மோர் தென் 2.5 lakhs, மோர் தென் 6 lakhs கேட்டாங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் ஃபேமிலியில் மட்டும் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணி அது, ஏன்னா கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தை அந்த ஒரு கஷ்டம் நான் வந்து அதை தூக்கி வளர்த்து பார்த்துருக்குறேன். அந்த அளவுக்கு இருக்கும்போது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன் நான். எந்த அளவுக்கு என்னால் முடியுமோ அவ்வளோக்கு அளவு சொந்தக்காரங்கள்ட்ட கேட்டு 1 or 2 months வெயிட் பண்ணி கூட மோர் தென் 2.5 lakhs வந்து நான் வந்து ஸ்பான்சர் பண்ணி அந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணேன் சார். நாங்கள் செய்கிறோம், சொந்தக்காரங்களுக்கு நாங்கள் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணி கொடுக்குறோம், உதவி பண்ணுறோன்னு. அப்புறம் எதுக்கு குரூப்பை விட்டு போறீங்க? சொந்த பந்தம் இருந்தால் தானே நாங்களும் செய்வோம். நீங்க எங்களை வேணான்னு ஒதுக்கிட்டு போனா நாங்க ஏன் செய்யணும் சார்? எல்லாருமே ஒரு உறவுங்க உதவி வேணும்னு கேட்டுக்கிறாங்க. கேட்ட பிறகு நமக்குன்னு ஒரு உதவி வேணும் போது பெரிய ஆளா இருந்து எல்லாருக்கும் குடும்பத்துக்கு செஞ்ச பிறகு நமக்குன்னு ஒரு தேவை நம்ம வயசான காலத்துல கேட்கும்போது நீங்களும் செஞ்சு நாங்க என்ன உருப்பட்டுட்டோம், நாங்க இன்னும் மறுபடியும் உங்களுக்கு திருப்பி செய்யறதுன்னு இந்த குரூப்ல வச்சுக்கிட்டு அவமானப்படுத்துறாங்க சார்.